பதிவு யாருக்குன்னா விஜய் டிவிக்கு தான். பிக் பாஸ் எப்பவுமே வரப்போகுதுனாவே நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வாட்டி என்ன ஸ்பெஷலா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சாதாரண மனிதர்கள் நம்மள மாதிரி காமன் மேன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே செலிப்ரேட்டிங்லே போயிட்டு இருப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. ஆனா இப்போ வந்து முதல்ல நம்மள மாதிரி சாதாரண ஆட்களும் அதுல கலந்துக்கலாம், நம்மளோட திறமைய வெளிப்படுத்தலான்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து போன சீசன்ல ஆட்களை இறக்கிருக்கீங்க, அவங்கள பேரை சொல்லவே எங்களுக்கு அருவருப்பா இருக்கு. அந்த மாதிரியான ஆட்களை உள்ள இறக்கி பிக் பாஸே பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு கொண்டு போயிருந்தீங்க. ஆனா இந்த வாட்டி இந்த மாற்றத்தை வந்து மக்கள் நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா சாதாரண மனிதர்களும் அதுல கலந்துக்கணும், அவங்களோட டேலண்ட் வெளியே வரணுன்றதா எங்களோட ஒரு முக்கியமான. காமன் மேனை செலக்ட் பண்ணும்போது ஒரு விவசாயத்தை சேர்ந்தவரை செலக்ட் பண்ணுங்க, வில்லுப்பாட்டு பாடுறவங்கள செலக்ட் பண்ணுங்க, நம்ம கிராமப்புற கலைஞர்கள் அவங்கள செலக்ட் பண்ணீங்களா கண்டிப்பா அவங்க வந்து இந்த மேடையை வந்து நல்ல முறையில பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது போய் சேர்க்கிற விதத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மளும் கத்துக்குவோம். இந்த லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்றவன், கொய்யா சாப்பிட்றவன், வாழைப்பழம் சாப்பிட்றவன் எல்லாம் உள்ள விட்டு மக்களை வெறுப்பேத்தாதீங்க. இந்த KPY பாலா அவர் மாதிரி ஆட்களை கூட உள்ள விடுங்க, இன்னும் பார்க்கறதுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அண்ணா நினைச்சாங்கன்னா நான் சொன்ன இந்த ஆட்கள் எல்லாருமே உள்ள வருவாங்க, நிகழ்ச்சியும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ அதனால இதெல்லாம் இந்த மாதிரி காமன் மேன் நிகழ்ச்சியில வந்து இவங்களாம் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது வந்து எங்களோட ஒப்பீனியன். அதனால நீங்க எங்களோட ஒப்பீனியனை ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணணும். நன்றி, வணக்கம்.